ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் டொன்னா. இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் அவன் எனக்கு சில விஷயங்கள் சொன்னான், அதில் எதுவுமே உண்மையில்லை. அவள் 8 புத்தகங்கள் வாங்கினாள், அதில் 3 கதை புத்தகங்கள். அவனிடம் 3 தொலைபேசிகள் இருக்கின்றன, அவற்றில் ஒன்றை எனக்கு கொடுத்தான். இவ்வாறு சொல்லக்கூடிய வசனங்களை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். இதற்காக நாங்கள் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஃப்ரேஸ் ஆஃப் விச். இதுக்குரிய தமிழ் மீனிங் பார்த்திங்கன்னு சொன்னால் அவற்றுள் அல்லது அதில் இவ்வாறு சொல்லலாம். அதாவது கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும், அதில் இருந்த ஒன்று அவற்றுள் அல்லது அதில் இவ்வாறு சொல்லலாம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பாருங்க. என்னிடம் 10 பேனாக்கள் உள்ளன, அவற்றில் 2 ஜெல் பேனாக்கள். ஐ ஹாவ் 10 pens, 2 of which are gel pens. I have 10 pens, 2 of which are gel pens. அவர் 20 கேள்விகளுக்கு பதிலளித்தார், அவற்றில் 3 தவறானவை. இந்த 2 எக்ஸாம்பிள்லையும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆஃப் விச்சை நாங்கள் 2 விதமாக பயன்படுத்தியிருக்கிறோம். ஒன்று நம்பரை முன்னுக்கு போட்டு 2 of which என்று சொல்லியிருக்கிறோம். இன்னொன்று ஆஃப் விச் ட்ரீ என்று சொல்லி ஆஃப் விச்சை முன்னுக்கு போட்டு பிறகு ட்ரீயை போட்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்படி நீங்கள் 2 விதமாகவும் இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். அவன் எனக்கு சில விஷயங்கள் சொன்னான், அதில் எதுவுமே உண்மையில்லை. He told me some stuff, none of which were true. He told me some stuff, none of which were true. நான் 1 கிலோ தக்காளி வாங்கினேன், அதில் சில அழுகியிருந்தன. I bought 1 kilo of tomatoes, some of which are rotten. I bought 1 kilo of tomatoes, some of which are rotten. லாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. நான் என் மகனுக்கு 2 ஆப்பிள்களை கொடுத்தேன், அதில் ஒன்றை மட்டுமே அவன் சாப்பிட்டான். I gave my son 2 apples, of which he ate only one. I gave my son 2 apples, of which he ate only one. அவர் எனக்கு நிறைய வேலைகள் கொடுத்திருந்தார், அதில் ஒன்றை மட்டுமே நேரத்துக்கு முடிக்கக்கூடியதாக இருந்தது. He gave me many tasks, only one of which I could complete on time. He gave me many tasks, only one of which I could complete on time. Thanks for watching. Like, share and subscribe for more videos.